அமெரிக்கா என்னப்பா எல்லா நாடுகளையும் டிஸ்பியூட்டட் ஏரியா இருக்குது, உங்க நாட்டுல மட்டும் இல்லையே அப்படிங்கறதோட பலருக்கு கவலை இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல இல்ல அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த டெக்சாஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மெக்சிகோட ஒரு பகுதியா முன்னாடி இருந்தது. அமெரிக்கா அடிச்சு குடுறா எனக்கு தான் வேணும் அப்படின்னு பிடிச்சி வச்சிருந்தாங்க வலுக்கட்டாயமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்சாஸ்ல வந்து தனியா ஒரு குழு இருக்குது. எப்படிங்க நம்ம காலிஸ்தான்னு சொல்லி ஏமாத்தி திரியிறாங்க இல்லையா, அதே போல அமெரிக்காலையும் ஒரு செப்பரேட்டிஸ்ட் குழு இருக்குது. அந்த குழுவோட பேரு தான் டெக்சாஸ் பீப்புள் ரிபப்ளிக். அந்த குழுவுக்கு வந்து நாங்க அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கறத ரஷ்யா தரப்புல சொல்லிக்கிறாங்க. இந்த டெக்சாஸ் பகுதியில் தான் அதிகமான மைக்ரன்ஸ் இருக்கிறாங்க. சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு வீடியோ இருந்தது, அது கூட வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லக்கூடாது, இந்த ஜிகாதிஸ்டுக்கு ஆதரவா பேசக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ அதிகமான இமிகிரன்ஸ் உள்ள இருக்கிறாங்க. டெக்சாஸ்ல ஆல்ரெடி பீப்புள்ஸ் ரிபப்ளிக்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டு போராடி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அந்த சமயத்துல மெக்சிகோ வழியா டெக்சாஸ்க்கு வேணுங்கிற ஆயுத உதவிகள் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் இருக்கு. இல்ல இது அமெரிக்காவால உருவாக்கக்கூடிய சில உள்குத்து வேலையா அப்படின்றது போல யோசிக்கணும். ஏன்னா இந்த அமெரிக்கால இந்த இமிகிரன்ஸ் அதிகமா உள்ள வராங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மெக்சிகோல சில பகுதி வந்து தேவைப்படுது அமெரிக்காக்கு அப்படிங்கிறதோட நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பதிவுல பார்த்துருப்போம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், அது போக சண்டை பிடிக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு தேவை, இமிகிரன்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போது இந்த மெக்சிகோ போய் என்ன சொல்லி போய் அடிக்கிறது? அங்க ஏகப்பட்ட கார்டல்ஸ் இருக்காங்க, அதான் இந்த ட்ரக் மாஃபியான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது போல பல விஷயங்கள் இருக்கு. இந்த மெக்சிகோல அதை அழிக்கணும் ஒழிக்கணுன்றதுக்காக, ஏன்னா அங்க இருந்து அமெரிக்காவுக்கு வந்து இல்லீகலா இந்த போதை பொருட்கள்லாம் கொண்டு வந்து வித்தர்றாங்க, இந்த மருந்துகள் தடை செய்யப்பட்ட மருந்துகள்லாம் கொண்டு வந்து வித்தர்றாங்க. அதனால மக்கள் வந்து அதிக அளவுல பாதிப்படைறதுனால கட்டுப்படுத்துறதுக்காக மெக்சிகோ போய் அடிக்கலாம். அதுக்கு இதை காரணமா பயன்படுத்திக்குவாங்க. டெக்சாஸ் அடிக்கும் போது டெக்சாஸ்க்கு வேணுங்கிற ஆயுத உதவிகள் மெக்சிகோல இருந்து வருது, அதனால நாங்க அதை போய் அடிக்கிறோம் அப்படிங்கிறது போய் அடிச்சிருவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. போல பல கருத்து கணிப்புகள் பல ஐடியாக்கள் அனலிஸ்ட்னால சொல்லப்பட்டு வருது. எல்லாத்தையும் கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், எது நல்லது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கலாம் அலசி ஆராய்ச்சி நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக அமெரிக்கால ஒரு சிவில் வார் கன்ஃபார்ம். இப்படி இருக்கும்போது அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஐஎல் அந்த விமானம் இருக்கு இல்லையா, அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதுல பெரும்பாலும் இந்த உக்ரைன்ஸ் தான் இருந்தாங்க, பிரிசனர் ஆஃப் வார் எக்ஸ்சேஞ்சுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. அதுல 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்க உக்ரைன் கிட்ட சொல்லிட்டோங்க, ஆனா உக்ரைன் இருந்தும்னு வேணும்னு அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இல்லைங்க அதுல ஆயுதம்லாம் வச்சிருந்தாங்க, வெடிமருந்துகள்ல இருந்தது, ஃப்ரண்ட் லைனுக்கு இதை சொல்லி கொண்டு வந்து கொடுக்கலான் இருந்தாங்க, நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஏன்னா ஐநா சபையில இருந்து போய் கேட்டுக்கிறாங்க, கொடுங்க நாங்க போய் விசாரிச்சு பாக்குறோம் என்ன நடந்துக்குன்னு பாக்குறோம் அப்படின்னு. பட் ஆனா அந்த பகுதிக்குள்ள வந்து ரஷ்யா வந்து அலோவ் பண்ணல யூஎன் தரப்புல இருந்து வர்றவங்கள அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெல்கிராடு பகுதி இந்த ஃப்ரண்ட் லைனா இருக்க போகுது இல்லையா, இந்த உக்ரைனா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும், அந்த பெல்கிராடு பகுதியில தான் இந்த விபத்து நடந்துக்குது. இந்த IL-76 பிளேனை சுட்டு வீழ்த்தினது இந்த ரீஜன்ல தான். இப்போ அந்த பகுதியில ரஷ்யா யூஎன் ட்ரூப்ஸ் இருக்காங்களா, யூஎன்ல இருந்து வந்துக்கிறாங்களா, அவங்கள உள்ள விட்டாங்கன்னா வேவ் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா உக்ரைனோட ட்ரூப்ஸுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஈஸியா இந்த ஏன்னா பார்டர் தானே ஒண்ணுமே இல்லை, உள்ள முன்னேறி வந்துட்டாங்கன்னா வீக்னஸ் தெரிஞ்சுட்டு அது ரஷ்யாவுக்கு பிரச்சனையா போயிடும். அதனால ரஷ்யா வந்து விடலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதிகள்லாம் எப்ப வேணாலும் ரஷ்யா ட்ரூப்ஸ் வச்சு முன்னேறலாம். இந்த சுமி பகுதி, கர்கிவ் பகுதி, செர்னிகிவ் இந்த பகுதியெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்றதோட சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா எந்த நேரத்துலலாம் ட்ரூப்ஸ் வைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்கு, அப்புறம் என்ன மாதிரியான கோட் வேர்ட்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜாமர் இருக்கு, இல்ல நம்ம என்கிரிப்ஷன் டிவைஸ்லாம் இருக்குன்னு எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களோட டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒட்டு கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிருது போல பல விஷயங்கள் இருக்கு. அதனால யூஎனை வந்து அலோவ் பண்ணல அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட சில அன்அபிஷியல் சோர்சஸ் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. இது போல ரீசன் சொல்றாங்க. நான் ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறேன், நாங்க அலோவ் பண்ணலாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் தான், அதுல எவ்வளவு விஷயத்த வந்து ரஷ்யா யோசிக்கணும் உக்ரைன் யோசிக்கணும்ன்றத பாருங்க. இப்போ அதனால அமெரிக்கா வந்து ஒத்துக்குவாங்களா? இல்ல அதுல ஏதோ வெடிமருந்து தான் வச்சிருப்பாங்க போல இருக்குன்னு அவங்க தரப்புன்னு சொல்லுவாங்க. அதனால உக்ரைன் எது செஞ்சாலும் தப்பு இல்லை. இப்ப எப்படிங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இவங்க செஞ்சா எந்த தப்பும் கிடையாது, நான் அவங்க செஞ்சா மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறதோட தான் சொல்லுவாங்க. அதாவது ICJ பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துன்னு இவங்களும் ஒரு குத்து விட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஏன்பா புட்டின் அவர்கள் எங்க நாட்டுக்கு வந்ததுக்கு என்னென்ன பேச்சு பேசுனீங்க, வரவிடாம பண்ணிட்டீங்கல்ல, ஏதாவது ஒரு கோர்ட்டா அப்படிங்கிறது போல
பண்ணிட்டு வெளியே வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அசிங்கம் இந்த ஐசிஜேக்கு இருந்திருக்கும். அதனால இங்கேயும் ஒரு குத்தின் தான் வச்சுக்கோ, இங்கேயும் ஒரு குத்தின் தான் வச்சுக்கோன்னு வச்சுக்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலேயாவது அங்க இருக்கிற மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில பொருட்கள் போய் சேர்ந்ததுன்னா பரவாயில்ல. இப்படி இருக்கும்போது இந்த ஹவுதிஸ் இந்த செங்கடல்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணதாகவும் அதை சக்சஸ்ஃபுல்லா தடுத்துட்டதாகவும் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த செங்கடல்ல இதே போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தா ஆல்ரெடி 45% காலி. இனி என்ன பேலன்ஸ் 55% தான், அதுவும் கூடிய சீக்கிரத்துல கம்மியாயிரும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அந்த 55லயும் பெரும்பாலும் இந்த சீனா, ரஷ்யா இவங்களோட கப்பல்களை தொடமாட்டாங்க. அதனால பேலன்ஸ் ஒரு 20% தான் அதர் நாட்டு கப்பல் வந்து அந்த சைடு போயிடும் வரதுமா இருக்கு. இப்ப அதுவும் கட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அதனால என்ன பண்றாங்க, இந்த செங்கடல்ல திரும்பவும் அவங்க கண்ட்ரோல்ல அமெரிக்கா எடுக்க போறாங்களா இல்ல அங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த கத்தார் வந்து புதுசா ஒரு பேச்சுவார்த்தைக்காக இனிஷியேட் பண்ணிக்கிறாங்க. அது சுமூகமா முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கும். ஏன்னா எந்த ஒரு தகவல் அதுக்கப்புறம் வந்த மாதிரி தெரியல. அடுத்த இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பக்கம் போயிட்டீங்கன்னா, இந்த நார்த் கொரியாவோட ரஷ்யாவோட உறவு வந்து அதிகமா வலுப்பட்டே இருக்குது இல்லையா. அதனால சவுத் கொரியாவான நாங்க வடகொரியா அதிகமான உறவு ரஷ்யாவோட வச்சுக்கிறதுனால தென் கொரியா வந்து என்ன பண்ணுதுன்னா, நாங்க ஜப்பான் கூடயும் அமெரிக்கா கூடயும் அதிகமான உறவை வந்து வளப்படுத்துறோம், இது அவங்களோட உறவை கவுண்டர் பண்றதுக்கான உறவு அப்படிங்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து இதுல டெக்னாலஜி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இஎம்பி தாளைக்கு போற டேங்க் வேணா கொடுப்பாங்களே தவிர ரஷ்யா மாதிரி அதிநவீனமான டெக்னாலஜி தருவாங்களான்னு ஒரு கேள்விக்குறிதான். வேணா இந்த சவுத் கொரியா இன்னொரு டீலிங் யோசிக்கலாம். நம்ம ஏன் ரஷ்யாவோட போய் இந்த சாதுல போய் கை கொடுத்தாங்க இல்லையா, அதே போல இவங்களும் போய் கை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த நார்த் கொரியாவோட உறவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற செல்ல கொஞ்சம் ரஷ்யா கொடுத்தாங்கன்னா ஏதோ இந்த தென் கொரியாவுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காது. இவங்க ரொம்ப அமெரிக்காவோட ஃபேவரா இருக்கிறாங்க. அதனால இந்த நார்த் கொரியா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இது போல தென் கொரியா தரப்புல இருந்து 0.1% ஏதாவது பண்ணாலுமே விளைவுகள் கடுமையா இருக்குன்னு இருக்காங்க. இதனால ஏதாவது மிசைல் டெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.